புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட திமுக அரசின் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி சென்னை எழிலகத்தில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து களத்தில் இருந்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம். சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக சென்னை எழிலகத்தில் கிட்டத்தட்ட 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது போல எதையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு விரக்தியின் மத்தியில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது தொடர்ந்து 72 மணி நேரமாக உண்ணாவிரத போராட்டத்தை சென்னை எழிலகமில் இவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக திமுகவினுடைய அந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் 309 படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யணும். அதே போல் ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு இன்னும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் அவங்களுடைய பணிகளை முடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே அறிக்கை சமர்ப்பிக்க போகிறாங்க. அதில் இவர்களுக்கு விருப்பமில்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. திருப்தி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பணிக்கொடை வழங்க வேண்டும், குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இவங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மோப்ப நாய்களுக்கு கூட ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது, தங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. தற்பொழுது மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்மளோட இருக்கிறாரு. வணக்கம் சார். இப்போது கிட்டத்தட்ட 23 மணி நேரம் ஆச்சு உங்களுடைய உண்ணாவிரதம் தொடங்கி. இப்போது வரை செவிசாய்க்கப்பட்டதா? ஏதாவது அரசு அதிகாரிகள் பேசியிருக்காங்களா? காவல்துறையிலிருந்து உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு உங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே பல முறை போராட்டங்களை நடத்தி உயர் அலுவலர்களையெல்லாம் சந்தித்திருக்கிறோம். அதில் எந்த பலனும் இல்லாத நிலையில் முதல்வரைத்தான் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அறிவித்த நிலையில் இன்றைக்கு இந்த போராட்டம் 2வது நாளாக 23 மணி நேரங்களை கடந்து தொடர்கிறது. ஆட்சியாளர்கள் எங்கள் உணர்வை புரிந்து கொண்டு அதை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. இப்போ இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலுமே அந்த குழு அமைக்கப்பட்டது. தற்போது அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் மாதம் நிறைவடைவதனுடைய பணிகள் நிறைவடைந்து அறிக்கை சமர்ப்பிக்க தான் சொல்லியிருக்காங்க. அதில் திருப்தி இல்லைன்ற வார்த்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போது கடந்த பிப்ரவரி மாதம் குழு அமைத்ததற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. அது பொது வழிகளில் வெளியிடலை. நாங்கள் ஆர்டிஐயில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு தான் அதையே பெற்றோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம்னு சொல்லியாச்சு, இப்போ ஆகஸ்ட் மாதம் நெருங்கியாச்சு. இதுவரையிலும் எந்த சங்கங்களையோ அல்லது குழுக்களையோ அழைத்து அவர்கள் கருத்துக்களை கேட்கவே இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கிற போது அதற்கான ஒரு அலுவலகம் அமைக்கப்படலை, மின்னஞ்சல் முகவரி இல்லை, அதற்கு தனியாக தொலைபேசி எண் இல்லை. இதுவரையிலும் எந்த நபர்களோடும் சங்கங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றே அறிக்கை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற்றிருக்கிறோம். இப்போ அந்த நிலையில் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இவங்க என்ன அறிக்கை கொடுப்பாங்க, யாரோட பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஒரு கண் துடைப்பு வேலையாகத்தான் இந்த குழுவை பார்க்குறோம். நீங்கள் சொன்னதை போல் ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு விரிவாக தன்னுடைய அறிக்கையை கடந்த 2018 நீதிமன்றத்தில் ஒப்படைச்சது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த அறிக்கையை வெளியிடுவோம் என்று சொன்னாங்க. வெளியிடாதனுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியல, ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே அந்த குழுவை நாங்கள் ஏற்கவில்லை, நிராகரிக்கிறோம். அந்த குழு கண்துடைப்பு வேலை தான். அரசு கொள்கை முடிவாக இதை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. இந்த 72 மணி நேரம் கடந்த பிறகும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? தொடர் போராட்டங்களை ஏற்கனவே ஓராண்டு போராட்ட திட்டத்தை அறிவித்து அதன் அடிப்படையில் தான் பயணித்து வருகிறோம். கடந்த மே மாதம் கூட இருசக்கர வாகன பிரச்சார இயக்கத்தை, மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை, மக்களிடம் நீதி கேட்பதற்கான அந்த பிரச்சார இயக்கத்தை 10 நாட்கள் நடத்தினோம் 3 இடங்களிலிருந்து. இன்றைக்கு இந்த 72 மணி நேர உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டத்தையும், அடுத்து அக்டோபர் மாதத்தில் ஒரு பேரணியையும், சென்னையில் ஒரு பேரணியையும், அதற்கப்புறம் வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டையும், ஜனவரி மாதத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்பதை நோக்கி எங்களுடைய திட்டம் நகரவிருக்கிறது. அதற்கான பணிகளையும் களப்பணிகளையும் மேற்கொள்ள இருக்கிறோம். நன்றி. அரசு இதனை கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். குறிப்பாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும்.
அதுபோல் குடும்பங்களுக்கான அந்த ஓய்வூதியத்தை கொடுக்கணுன்ற மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை மையப்படுத்தி 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக வந்து இங்கே மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 23 மணி நேரத்தை கடந்தும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து அவர்களின் நடவடிக்கை வேலைநிறுத்தம் வரைக்குமே, அதாவது தற்செயல் விடுப்பு, அதே போல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் அப்படிங்கிறத தொடர்வோம். அரசு செவிசாய்க்கும் வரை, இதில் நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த போராட்டமானது தங்களுடைய தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு.